ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஆப்போசிட்டாக இந்தியா தான் தொடர வெல்ல வேண்டும், அதுதான் எங்களுடைய ஆசை. அப்போ தான் எங்களுக்கு ஒரு அதில் ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அன்னைக்கு ஆப்போசிட்டாக வின் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் கேப்டன் டிம்மா பவுமா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் போட்டியும் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு டெஸ்ட் போட்டி இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை அணிக்காக நாங்கள் வெற்றி பெற்றிருக்குது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த போட்டி நோக்கி தான் நாங்கள் போகிறோம். இருந்தாலும் நாங்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா ஆஸ்திரேலியா அணி அடுத்து வர போட்டிகளை இந்திய அணிக்கு எதிராக தோத்தா தான் எங்களுக்கு போக முடியும். நாங்களும் இந்தியாவும் ஃபைனல் விளையாடுவோம். அதனால் எனக்கு ஆஸ்திரேலியா அணி தோக்கணும். முக்கியமாக இந்த சீரீஸ் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்திய அணி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்களும் இந்தியா தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிம்மா பவுமா பேசியிருக்காப்புல. ஆளுக்குள்ளமாக இருந்தாலும் சிந்தனை பார்த்தீங்களாங்க எப்படி இருக்குது. ஏன்னா அதுமாரி தாங்க போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பெட்டியல் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதலிடத்துக்கு போயிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 2வது இடத்துக்கு போயிருக்கு, ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக வெற்றி பெற்றது மூலமாக. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அது குறித்து தான் டிம்மா பவுமா என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அடுத்த போட்டி வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் இடத்துக்கு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபஸ்ட்டு 2ல் இருக்கிறதுனால மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு ஆஸ்திரேலியா அணி தோக்கணும். அதுக்கு தான் டிம்மா பவுமா என்ன சொல்லியிருக்காரு, ஆஸ்திரேலியா அணி அடுத்து வர போட்டிகளாக தோற்ற தான் எங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா பேசியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட நான் ஃபைனல் இருந்தால் கூட ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குங்க ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு அன்லக்கி டீம்னு சொல்லலாம். ஃபைனல் வரைக்கும் போவாங்க, பட் தோற்றுருவாங்க. அந்த ஒரு அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நியூசிலாண்டு கிட்ட தோற்றோம், அப்புறம் ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றோம், திருப்பி சவுத் ஆஃப்ரிக்கா வந்தால் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலாண்டில் தான் நடக்குது. கண்டிஷன் இந்தியாவுக்கும் ஈக்குவலான ஒரு இடம் தான். இந்தியா நான் தான் ஃபாஸ்ட் பவுலிங் இருந்தாலும் இந்தியா கிட்ட நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கிறதுனால ஓரளவு ஈக்குவலான டீம். அதனால் கண்டிப்பாக அடுத்த வர இந்தியா பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்போசிட்டாக ஜெயிக்கணும், கண்டினியூவாக ஜெயிக்கணும். ஏன்னா இந்த போட்டி இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா 5ல் 1 3 இல்லைனா 4 ஜெயிச்சா மட்டும்தான் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அதேமாரி சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்த அடுத்த போட்டி ஜெயிச்சிட்டே வந்தால் அவங்களும் தொடர்ந்து 2வது இடத்துல இருப்பாங்க. ஆனால் ஆஸ்திரேலிய அணி பாயிண்ட் குறைஞ்சினே வரும் தோக்க. அதுதான் ஒரே அட்வான்டேஜ். நம்ம இந்திய அணி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ்திரேலியா இந்தியா ஃபைனல் போமா டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இல்லை இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா போமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.